கல்வி நிதி விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலடி. உரிமையை கேட்டால் தனிச்சொத்தை கேட்பது போல் திமிராக பேசுவதா என ஆவேசம். மும்மொழிக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி தருவோம் என்று மத்திய அரசு கூறுவது சரியல்ல. இருமொழிக் கொள்கையில் அதிமுக உறுதியாக உள்ளதாக இபிஎஸ் திட்டவட்டம். அரசு பள்ளிகளில் தமிழ், ஆங்கிலம் மற்றும் மூன்றாவது ஒரு இந்திய மொழி என கற்பிக்க கூடாதா? பணம் இருந்தால் மட்டும்தான் பல மொழிகள் கற்க வேண்டுமா என அண்ணாமலை கேள்வி. தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு திணிக்கக்கூடாது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு எதிர்ப்பது வரவேற்கத்தக்கது. ஒரே மொழிதான் என்றால் இந்தியா பல நாடுகளாக சிதறும் என்று சீமான் ஆவேசம். மும்மொழிக் கொள்கையை திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிக்கும் செயல் என விஜய் கண்டனம். பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையில் எடுத்தாலும் மக்கள் பக்கம் நின்று தாவேக்க தீர்க்கமாக எதிர்க்கும் என்றும் பதிவு. தமிழகத்திற்கான கல்வி நிதி முடக்கப்பட்ட விவகாரத்தில் முதலமைச்சர் சட்ட ரீதியாக முடிவெடுப்பார். துணை முதலமைச்சர் உதயநிதி உயர் அதிகாரிகளுடன் ஆலோசித்த பின்னர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. தமிழக மாணவர்களின் கல்வி பாதிப்புக்கு காரணம் மத்திய அரசு அல்ல, மாநில அரசுதான். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். தனது படங்களை 3 மொழிகளில் வெளியிடும் தாவேக்க தலைவர் விஜய் மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கலாமா என்றும் கேள்வி. நெல்லை பாளையங்கோட்டையில் ஹிந்தி தேர்வு எழுத குவிந்த மாணவர்கள். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பெற்றோருடன் வந்து தேர்வை எழுதினர். கூடுதல் வரதட்சணை கேட்டு மருமகளுக்கு எய்ட்ஸ் ஊசி செலுத்திய மாமியார். உத்தரகாண்டில் அதிர்ச்சி சம்பவம். மார்ச் 22ஆம் தேதி தொடங்குகிறது IPL கிரிக்கெட் திருவிழா. முதல் லீக் போட்டியில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா, பெங்களூரு அணிகள் மோதல். மார்ச் 23ஆம் தேதி சேப்பாக்கத்தில் நடைபெறும் 3வது லீக் போட்டியில் சென்னை, மும்பை அணிகள் பலப்பரீட்சை. சென்னை சேப்பாக்கத்தில் மட்டும் 4 லீக் போட்டிகள் நடைபெறுகின்றன. IPL கிரிக்கெட் தொடரில் 13 மைதானங்களில் மொத்தம் 74 போட்டிகள் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு அணியும் 14 போட்டிகளில் விளையாடும் என IPL நிர்வாகம் தகவல். (2026) தேர்தலில் அதிமுக தலைமையில் கூட்டணி அமையும். மன்னராட்சிக்கு முடிவு கட்டும் தேர்தல் என்றும் EPS ஆவேசம். நாங்கள் பஞ்சத்தால் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்தவர்கள் அல்ல என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. திமுகவில் இருக்கும் பல அமைச்சர்கள் அதிமுகவில் இருந்து வந்தவர்கள் என அண்ணாமலை கூறியதற்கு பதிலடி. கடலூர் காங்கிரஸ் MP விஷ்ணு பிரசாத் லிப்டில் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு. 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் லிப்டை உடைத்து மீட்ட காவலர்கள். மயிலாடுதுறை மாவட்டம் முட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் 2 படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். சாராய வியாபாரியான முனுசாமியை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னையில் பட்டப்பகலில் போலீஸ் போர்வையில் 2 கடத்தி 70 லட்சம் ரூபாய் பணம் பறிப்பு. பணத்தோடு தப்பிய கும்பலை திருச்சியில் கைது செய்தது தனிப்படை. பணக்காரர்களாக ஆசைப்பட்டு திருடியதாக கைதானவர்கள் பரபரப்பு வாக்குமூலம். திருத்தணியில் மணமக்கள் சென்ற கார் எதிர் திசையில் வந்த கார் மீது மோதி விபத்து. பின்னால் வந்த கார்களும் அடுத்தடுத்து மோதியதில் காயமடைந்த 10 பேர் மருத்துவமனையில் அனுமதி. நீலகிரி மாவட்டத்திற்குள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கொண்டு செல்லப்படுகிறதா? கல்லார் சோதனை சாவடியில் அரசு பேருந்தில் ஏறி சோதனையிட்ட ஆட்சியர்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் பருவம் தவறிய மழையால் நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். பல நாட்கள் கடந்தும் நீர் வற்றாத நிலையில் தண்ணீரில் நின்றபடி அறுவடை செய்த விவசாயிகள். (2025) நமது சமூகத்தில் முதல் தலைமுறை மாணவர்கள் உள்ளதாக நடிகர் சூர்யா பேச்சு. பணம் இல்லாததால் பெற்றோரால் படிக்க வைக்க முடியாத நிலை தொடர்வதாக வேதனை. தமிழகத்தில் வரும் 20ஆம் தேதி வரை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என எச்சரிக்கை. ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அலெக்சி நவல்னியின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் பொதுமக்கள் அஞ்சலி. நவல்னியின் மரணத்திற்கு அதிபர் புத்தினே காரணம் என ஐரோப்பிய ஒன்றியம் குற்றச்சாட்டு. பிரேசிலில் பாரம்பரிய விழாவை கொண்டாடி தீர்த்த ரியோ நகரவாசிகள். கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் குதூகலம். சென்னை மதுரவாயிலில் நில மோசடி வழக்கில் இந்திய ரியல் எஸ்டேட் நிலத்தரகர்கள் சங்க தலைவர் VN கண்ணன் கைது. போலீசாரின் வாகனத்தை சிறைப்பிடித்து உறவினர்கள் ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஆம்பூரில் காவல் கண்காணிப்பாளர் வீடு உட்பட 2 வீடுகளில் கொள்ளையடித்த கும்பல். 15 சவரன் நகை, 5 லட்சம் ரூபாய் பணத்தை சுருட்டிய 5 பேரை கள்ளக்குறிச்சியில் கைது செய்தது தனிப்படை. ஆந்திராவில் பறவை காய்ச்சல் பரவல் எதிரொலி. நாமக்கல் கோழி பண்ணைகளில் தடுப்பு நடவடிக்கை தீவிரம். பவானிசாகர் அணைக்கரையில் முகாமிட்ட காட்டு யானைகளால் அச்சம். பட்டாசு வெடித்து காட்டுக்குள் விரட்டியது வனத்துறை. ஜெர்மனியின் முனிச் நகரில் கூட்டத்திற்குள் மின்னல் வேகத்தில் பாய்ந்த கார். படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. டெல்லி ரயில் நிலையத்தில் திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 18ஆக உயர்வு. மகா கும்பமேளாவிற்கு செல்ல ஒரே நேரத்தில் குவிந்தபோது நிகழ்ந்த சோகம். டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி. படுகாயமடைந்தோருக்கு 2.5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசல் சம்பவம் ரயில்வே துறையின் தோல்வியை காட்டுவதாக ராகுல் காந்தி விமர்சனம். உயிரிழந்தோர் விவரங்களை மத்திய அரசு மறைக்க பார்ப்பது வெட்கக்கேடானது என்று காங்கிரஸ் தலைவர் கர்கே குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் குவிந்து வரும் பக்தர்கள். 50 கோடிக்கும் அதிகமானோர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபாடு. சட்டவிரோதமாக குடியேறிய மேலும் 119 இந்தியர்களை விமானம் மூலம் அனுப்பி வைத்தது அமெரிக்கா. மீண்டும் கைவிலங்கிட்டு அழைத்து வந்ததாக அதிர்ச்சி தகவல். களத்திற்கே வராத விஜய்க்கு Y பிரிவு பாதுகாப்பு அளித்துள்ள மத்திய அரசு.
பாஜக தாவேக இடையே உறவு இருப்பது தெளிவாகிறது என்றும் அமைச்சர் தாமோ அன்பரசன் விமர்சனம். திமுகவில் இணைந்த நடிகர் சத்யராஜ் மகள் திவ்யாவுக்கு பதவி, தகவல் தொழில்நுட்ப அணியின் துணை செயலாளராக நியமனம். IPS தம்பதியான வருண்குமார் வந்திதா விவாகரத்து என சமூக வலைதளங்களில் பரவிய சர்ச்சை. நாம் தமிழர் கட்சியினரால் வதந்தி பரப்பப்படுவதாக வருண்குமார் IPS பதிலடி பதிவு. சென்னை அம்பத்தூர் அருகே கோவில் கும்பாபிஷேக விழாவில் நடிகை நமிதா சுவாமி தரிசனம். கணவருடன் கோவிலுக்கு வந்த நமிதாவுடன் புகைப்படம் எடுத்து ரசிகர்கள் உற்சாகம். ஞாயிறு விடுமுறை நாளில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். தெலங்கானாவில் பட்டப்பகலில் இளைஞர் கத்தியால் குத்திக் கொல்லப்பட்ட கொடூரம். கொலை செய்த இருவரும் சாதாரணமாக சாலையை கடந்து தப்பிச் சென்ற காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியா நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தும் வேனும் மோதி விபத்து. 4 பேர் உடல் நசுங்கி உயிரிழப்பு, 6 பேர் படுகாயங்களுடன் மீட்பு. உடுமலை அருகே செவிலியர் சாலை விபத்தில் பலியான சோகம். அதிவேகமாக காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியவரை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் 3 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கு. கைதான 10 பேரில் 9 பேர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைப்பு. கைதான சிறுவன் சீர்திருத்த பள்ளியில் சேர்ப்பு. வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடியில் நடிகர் யோகி பாபு சென்ற கார் விபத்தில் சிக்கியதாக வெளியான தகவல். படப்பிடிப்புக்காக வந்திருந்த கார் ஒன்று விபத்தில் சிக்கியதாகவும் தாம் நலமுடன் இருப்பதாகவும் யோகி பாபு விளக்கம். செர்பியாவில் அரசு இயந்திரம் ஊழலில் திளைப்பதாக கூறி மக்கள் திரண்டு போராட்டம். செல்போனில் டார்ச் அடித்தபடி திரளானோர் பங்கேற்று முழக்கம். நாளை முதல் நடைமுறைக்கு வருகிறது புதிய ஃபாஸ்டாக் விதிமுறைகள். போதிய பேலன்ஸ் இல்லை என்றால் ஃபாஸ்டாக் முடக்கப்பட வாய்ப்பு. விகடன் இணையதள பக்கம் முடக்கப்பட்ட விவகாரம். கருத்து சுதந்திரத்தை முடக்குவதா என அரசியல் தலைவர்கள் கண்டனம். வரும் 26ஆம் தேதி தாவேகவின் முதலாம் ஆண்டு விழாவை நடத்த கட்சி தலைமை முடிவு. உட்கட்சி நிர்வாகிகள் நியமனம் நிறைவு பெற்ற பின் பொதுக்குழு நிகழ்ச்சியை தனியாக நடத்த திட்டம். இலங்கை அரசை கண்டித்து காரைக்கால் மீனவர்கள் 6வது நாளாக வேலை நிறுத்தம். இருசக்கர வாகனங்களில் 2000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கண்டன பேரணி. சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலரின் வாயை பொத்தி 1.5 சவரன் நகை பறிப்பு. தப்பியோட முயன்ற போதை ஆசாமியை பொதுமக்கள் தர்மஅடி கொடுத்து ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைப்பு. திருச்செங்கோடு பேருந்து நிலையம் அருகே டீக்கடையில் மர்ம பொருள் வெடித்து விபத்து. அதிகாலையில் நிகழ்ந்த சம்பவத்தால் சாலையில் சிதறிய பொருட்கள். சென்னை மணலி தொழிற்சாலையில் ஏற்பட்ட சிலிண்டர் வெடி விபத்தால் அதிர்ந்த காட்சி. ஊழியர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த மற்றொருவருக்கு தீவிர சிகிச்சை.
சென்னை துறைமுக இறக்குமதி விவகாரத்தில் மேலும் ஒரு மோசடி கண்டுபிடிப்பு. டெக்ஸ்டைல் பொருட்கள் இறக்குமதி செய்வதிலும் அதிகாரிகள் மோசடியில் ஈடுபட்டது அம்பலம். 100 டன் அளவில் பச்சை பட்டாணி இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல். சென்னை பல்லாவரம் அருகே பெட்ரோல் பங்க் ஊழியர் மீது தாக்குதல். சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. நாமக்கல் மாவட்டம் அரூரில் தனியார் பள்ளி மாணவனுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த விவகாரம். சிறையில் இருக்கும் ஆசிரியர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. அருப்புக்கோட்டை அருகே அங்கீகாரம் இன்றி செயல்பட்டு வந்த தனியார் நர்சிங் கல்லூரி. கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் அடிப்படையில் கல்லூரி தாளாளர் கைது. நெல்லையில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியின் கை கால்களை கட்டி போட்டு கொள்ளை. ஹெல்மெட் அணிந்து வந்த நபர்கள் குடிக்க தண்ணீர் கேட்பது போல நாடகமாடி துணிகரம். கொள்ளையர்களை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைப்பு. திருப்பதி திருமலையில் இரவு 9:30 மணிக்கு மேல் பக்தர்கள் நடந்து மலை ஏற தடை. நடைபாதையில் சிறுத்தை நடமாட்டம் எதிரொலியாக அறிவிப்பு. நியூசிலாந்தின் ஆக்லாந்து நகரில் வானவில் பேரணி நடத்திய தன்பால் ஈர்ப்பாளர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பழங்குடியின இளைஞர்கள். பாரம்பரியமான ஹக்கா நடனமாடி கண்டனம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.